கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 22வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:22 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லுவோம். கடல் காந்தலித்து பாங்கி கப்பலாடி செல்கையில் புயல் காற்று சிறி வீச பாய்க்கிலிந்து போகையில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரம் காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடம் காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடம் கப்பலிலே போவருக்கு கடுமோசம் வாரினோம் இடி மின்னல் முழக்கம் காற்று உமக்கெல்லாம் அடங்கும் இடி மின்னல் முழக்கம் காற்று உமக்கெல்லாம் அடங்கும் இரவில் நீர் பரஞ்சோதி பகலில் நீர் நிழலே யாத்திரையில் திசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே யாத்திரையில் திசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே எங்கள் ஆவி உம்மை நோக்கம் இன்பத் துன்ப நேரத்தில் எங்கள் ஆவி உம்மில் தங்கம் இக பரஸ்தலத்தில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரம் காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜான் ஜெபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ராஜேஷ் டானியல் பிரதர், உங்களை எல்லாரையும் பார்க்கும்போது மிக சந்தோஷமா இருக்கு. சரி, 14வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 14:22 நான் அவர்களுக்கு விரோதமாக எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீதிருக்கிற புத்திரரையும் பௌத்திரரையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ரைஸ், எழும்புவேன். எழும்புவேனா ரைஸ், அதுக்கு ஒரு கிரேக் எபிரேய வார்த்தை சக்காம். ரைஸ் சக்காம், சா மேல போடு, சக்காம் சக்காம், ரைஸ் எழும்புவேன். இந்த எழும்புவேன்ங்கிறது ஒரு பொசிஷன் வந்து இன்னொரு பொசிஷனுக்கு. இவ்வளவு நாள் ஆண்டவர் ஒரு சமாதானமா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா இப்ப அவங்க பாபிலோன ஆண்டவர் அழிக்கணுங்கிற ஒரு திட்டத்துக்குள்ள வந்துட்டார். காரணம், அவருடைய பிள்ளைகளை கொடுமை செய்கிறது இந்த பாபில். அதனால எழும்புகிறார், ரைஸ். இந்த ரைஸ் நீங்க எங்க பார்க்கலாம்னா ஆதியாகமம் 19வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆண்டவன்மார்களே, லோத்துடைய ஸ்டேட்மெண்ட் இது. அடியனுடைய வீட்டுக்கு முன்பாக நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி தங்கி காலையிலே எழுந்து, ராத்திரி முழுது நீங்க என்ன பொசிஷன் இருப்பீங்க? படுக்க பொசிஷன். நீங்க எழுந்திருப்பீங்க. எழுந்து சக்காம். நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் 1வது, சரி 7:1. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 1 வசனத்துல சக்காம் எழும்புகிற காரியத்தை நான் காட்டுறேன். அப்பொழுது கிதியோனாகிய யெருபால் அவனுடைய ஜனங்களும் யாரும் அதிகாலையுமே எழுந்து புறப்பட்டு, அந்த எழுந்து புறப்படும் போது இங்க என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா, தூங்கும்போது ஒரு சாதாரண ட்ரெஸ் போட்டிருப்பாங்க,
ஒரு யுத்த ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அதான் எழும்பி புறப்படுகிற ஒரு பர்டிகுலர் வார்த்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஸ்ட்ரெஸ்ஸாக எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கோமா எரேமியா 7வது அதிகாரம் 7:25. உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல், அந்த புறப்பட்ட நாள்ங்கிறதுக்கு புறப்பட்டதுன்னு போட்டுக்கன்னா அதற்கு இது சகாம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. சரி, ரேஸ்ல இந்த இங்கிலீஷ் வார்த்தை அப் அப் யூபி அப். இது ஒரு கிரேக்க வார்த்தை. அனாடேலோ அனாடேலோ அப் ANA ANATTE அனாடேலோ LLO அனாடேலோ. இந்த அப்புங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். முதல் உங்களுக்கு வாசிக்கிறேன் வசனத்திலிருந்து, அப்புறம் புரியும் உங்களுக்கு. 14வது அதிகாரம் 22 நான் அவர்களுக்கு விரோதமாக எழும்புவேன். அந்த எழும்புகிற ஒரு காரியத்தை ஆக்ஷன்ல பார்க்கிறோம். அப் ரேஸ். மத்திய 13வது அதிகாரம் 6வது மத்திய 13:6. வீல் ஏறின போது அப். அதாவது அதுல என்ன அந்த ஆத்திரம் எழுதுறாருன்னா, அங்க ஒரு ஆக்ஷன் இருக்கும். வெயில் அதிகாலையில் அது ஒரு மப்பு மந்தாரமாக இருக்கும். ஆனா நேரம் ஆக 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 அந்த ஹீட் கூட்டிகிட்டே போகும். அதான் அப். ஆளுடைய கோபமும் அந்த எழும்பி அந்த ஹீட் கூட்டிகிட்டே இருக்கிறதுக்கு அப். யோவான் 11வது அதிகாரம் 41 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலே கல்லை எடுத்து போட்டார்கள். பிதா இயேசு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, ஏறெடுத்துனா அப். இந்த அப்புல ஒரு பாரத்தோடு ஏறெடுத்து பார்க்கிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அதாவது நீங்க அந்த அவருடைய ஆவியை நீங்க அறிந்துதான் அந்த வசனத்தை கேட்கணும். அந்த ஆவி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை ஏறெடுத்து பார்க்கும்போது பிதாவே பிதாவே அதாவது நீங்க அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு வச்சு பார்க்கணும். பார்க்கும்போது அந்த பாரத்தை உங்களால புரிக்க முடியும். அதான் நம்ம பார்க்கிறோம். அனாடேலோ அனாடேலோ. இல்ல ANO ஆனோனா அப். ஆனோ அப். சரி, மூன்றாவதாக நம்ம பார்க்க போயிடும். இதை செய்கிறது யாருன்னா கர்த்தர். 22 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருங்கிறதுக்கு லார்ட், LORD, லார்ட். இந்த லார்டுக்கு 2 வார்த்தைகளை யூஸ் பண்ண, 2 கரெக்ட். ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க. முத அடோன். அடோன் ஏ மேலே போடுவேன். டி ஓ மேல ஒரு ஆர போடுங்க. ஓ என் அடோன். டோன் அடோன் கிடையாது. அடோன் இல்ல, உள்ள ஹார்ட்ல தான் வரும் பாருங்க. அடோன் அடோன். இன்னொரு வார்த்தை பாருங்க. அடோனி. ஏ டி ஓ என் ஏ ஒய். எல்லாத்துலயும் ஒரு கோடு இருக்குங்க. ஏறக்குறைய அடோனே அடோனே அடோனி. அடோன் கரெக்ட். அடோனி இதுவும் கரெக்ட். லார்ட். இந்த 2 வார்த்தை நம்ம பார்க்கணும். இந்த அடோன் அடோனிங்கிறதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எஜமான். எஜமானரே என் இயேசுராஜனே. ஃபாதர் பாடுற எஜமானரே அடோனி. ஃபாதர் மட்டும்
எபிரேய வார்த்தை அடோனி அப்படிதான் பாடியிருப்பேன். அடோனி மாஸ்டர். இந்த அடோனி இங்க நம்ம பார்க்கிற அடோனி இது ஒரு டிவைன் நேம், கடவுளுடைய நாமம், கடவுளுடைய நாமம். ரைட், பாப்போமா அது என்னன்றது. அதாவது ஒரு அடிமையின் மேல் வல்லமை, ஒரு பவர்ஃபுல் மேன், ஒரு மனிதனுக்கு அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஜோனி அப்படின்னு அழைப்பாங்க. இதை புரிந்து கொள்றதுக்கு ஆதியாகமம் 24வது அதிகாரம் 9 24:9. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் எலியேசர் தன் கையை தன் எஜமானாகிய அப்ரஹாம் தொடங்கி எஜமானாகிய அடோன் எஜமானன் ஆபிரகாம் தொடையில் கீழே வைத்து, பவர் யாருக்கு யார் மேல பவர் இருக்குது? ஆபிரகாமுக்கு எலியேசர் மேல பவர் இருக்கு. ஆனா ஒரு அடிமைக்கு ராஜாவுடைய வீட்டுல பவர் வந்துருச்சு. யோசேப்பு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 45வது அதிகாரம் 8வது வசனத்துல 45:20 8 வாசிக்குது. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை அவர் பார்வோன் குடும்பத்திற்கு அனைத்திற்கும் கர்த்தனாகவும். பார்வோனுடைய குடும்பத்திற்கு யார் எஜமானன்னா பார்வோன் கிடையாது, அவர் அந்த பவரை யோசிக்க கொடுத்தார். நான் தான் கர்த்தன், எனக்கு தான் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, அந்த அடோன் இன்னொரு வார்த்தை பார்ப்போம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 18. இப்ப ஒரு பிரச்சனை வருது, ஏசா எடுத்து வர்றாரு. ஏசாக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது அண்ணனுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார். நீ உமது ஆண்டவனாகிய யாக்கோபுடையது, இது என் அடியானாகிய யாக்கோபு, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிறது. ஏசாங்கிறவர அண்ணனை கடவுள் ஸ்தானத்தில் வைக்கிறார், ஏன்னா பவர் அவருக்கு இருக்கு. சரி, கடைசியாக ஒன்று பார்த்து நம்ம முடிக்க இருக்கிறோம். அது என்னன்னா நேம், நாமம், நேம். 14வது அதிகாரம் 28 வசனம் கர்த்தர் பாபிலோனுடைய பேரையும் நேம், அதில் இருக்கிற புத்திரர் பௌத்திரரின் சங்கரிப்பில் நேம், நாம். இதுக்கு என்னன்னா சாம், SEM, சாம். நேம் SEM, சாம். சாம் கிடையாது, சாம், சாம், SEM, சாம். இந்த சாம்ங்கிறது பல அர்த்தங்கள் இருக்கு. ஒரு பெயருக்கு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலேப்ங்கிற ஒரு பேருக்கு கரெக்டா அந்த லோக்கல் அர்த்தம் என்னன்னா டாக், நாய்க்கு தான் காலேப்னு கூப்பிடுறாங்க. ஆனா அதுபோல தெபராலுக்கு டி தேனி. நம்ம ஊர்ல ஒரு சில பட்ட பேரை சொல்லுவாங்க, இங்க கிடையாது. குல்பர்காங்கிறது நான் படிச்ச காலேஜ், அந்த ஊர் குல்பர்காங்கிறது ஒரு ஒரு ரிஃபைன்டு நேம். கரெக்டான கல்புர்கி. நீங்க என்னைக்கா கேள்விப்பட்டீங்க? குல்பர்காக்கு பேரு கல்புர்கி. அவ்வளோ லோ இருந்துச்சு, அவன் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லையே அந்த பேர் சொல்லி குல்பர்கா அப்படின்னு வச்சிட்டாங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல முதல் முறையாக ஆண்டவர் மிருகங்களை கொண்டாடுற. ஆதாமுக்கு முன்பாக ஆதாம் என்ன பேர் இடுவான், என்ன சாம் இடுவான்ங்கிற பார்க்கிறார். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனத்துல பாபில் கோபுரம் கட்டுறாங்க. அதுல ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க,
நமக்கு பேர் உண்டாக்கப்படும். இந்த பேருங்கிறது நேம் கிடையாது, ரெப்புடேஷன். ரெப்புடேஷன் என்னதுங்க? விருதுநகர்ல டாக்டர் லைசாண்டர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அதுக்கு வேற ரெப்புடேஷன். மெடிக்கல் காலேஜில் எத்தனை டிபார்ட்மெண்ட்கள், அதுல சீஃப், அவ்வளவு பேரும் சேர்ந்தா தான் அது மெடிக்கல் காலேஜ், ஒரு ரெப்புடேஷன். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் தன்னுடைய தேசத்தை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் அழகிலே உன் கீர்த்தி, அழகிலே கீர்த்திங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி, அந்த ரெப்புடேஷனை உயர்த்தி பெருசாக்கி வச்சார். கடைசியா ஒரு வசனத்தை வாசி நம்ம அதை முடிக்க போகிறோம். ஆதியாகமம் இதான் முதல் முறை. ஆதியாகமம் 2வது தடவை வருது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை உங்களுக்கு வாசிச்சு தான் முடிக்க போகிறோம். அந்நாட்களிலே ராட்சசர்கள் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்தில் கூடுகிறனாலே, பிள்ளையை பெற்றனாலே, இவர்கள் பூர்வத்திலே பேர் பெற்ற மனுஷர்களாகிய பலங்கள், பேர் பெற்ற மனுஷர்கள். இந்த பேருக்கு நேம் கிடையாது, ரெப்புடேஷன். அங்க ஒருத்தர் இருக்கிறான், அந்த ராட்சசனா இது ஜெயண்ட்ஸ் கிடையாது, கோலியாத் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல. இந்த கோலியாத்துங்கிற பேரை கேட்டாலே நமக்கு தெரியும், அது ஒரு ரெப்புடேஷன், அது ஒரு பெயர். சரி, இப்ப நம்ம வார்த்தைக்குள்ளே வருகிறோம். 14வது அதிகாரம் 22வது வசனத்துல இதுல எப்படி நம்ம இதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திறவுகள் வார்த்தையாக நான் எது தெரிந்து கொண்டேன் அப்படின்னு 22வது வசனத்தில் நான் அவர்களுக்கு விரோதமாக எழும்பேன். நான் இங்க நம்ம பார்க்கிற நான் கடவுள், அதோனி லார்ட், விரோதமாக எழும்புவேன். அவர் தன் பிள்ளைகளுக்கு அவருடைய கரம் ஆசீர்வாதமாக இருக்கும். பலத்த கரத்தை நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பலத்த கரத்திற்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க முடியும். ஆனா இது ஆப்போசிட். அந்த பலத்த கரத்தை இல்ல, இது எதிர்த்து வருகிறார். எப்படி வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரோதமாக ஒரு கோபத்தின் ஆயுதத்தோடு வருகிறார். 13வது அதிகாரம் ஏசாயா 5வது வசனத்துல 13:5 கர்த்தர் வருகிறார். ஆனா அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானத்திலிருந்து கடையாரன் தேசத்துக்கு வருகிறது. அலறுங்கள், கோபத்தின் ஆயுதம். கேட்டுக்கோங்க, ஆயுதம், வெப்பன். ஒருத்தர் ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்க. நாங்க எங்க கையில ஒரு ஆயுதம் வச்சிருப்போம், நைஃப். அது நன்மையை செய்கிற ஆயுதம். ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற பர்செல்லாம் வெளியில வந்துச்சுன்னா அந்த பேஷண்ட் அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கும். சார் நல்லா இருக்கு சார் இருக்குன்னு. ஆனா ரவுடி கையிலயும் ஒரு ஆயுதம் இருக்கும், அதை அவனை கொலை செய்தும். இது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற கோபத்தின் ஆயுதம். அந்த கோபத்தின் ஆயுதத்துல என்னெல்லாம் இருக்குன்னு நான் அப்ப உங்களுக்கு காட்ட போயிருக்கோம். விரோதமாக வருகிறார். ஆயுதத்துல 21வது அதிகாரம் ஏசாயா 9 ஆயுதம், வெப்பன், ஆண்டவருடைய ஆயுதம், கோபத்தின் ஆயுதம். இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது, அதன் விக்கிரகங்கள் தேவர்கள் எல்லாம் தரையோடு மோதி உடைத்தார் என்று வர்ற ஆண்டவர் எதுல வராருன்னு சொல்லி பைபிள்ல சொல்லி இருக்கிறானா, ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதம். அழகா இருக்கு, வசிச்சு நான் வாசிப்பேன். ஆண்டவர் வருகிறார் கோபத்தின் ஆயுதத்துல. ரைட், அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பாபிலோன்ல இருக்கிற எல்லா விக்கிரகத்தையும் தட்டி விட்டார். 43வது அதிகாரம் 14வது வசனத்துல ஏசாயா 43:14, நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடித்து விழவும் கல்தேயர் படகுகள் அலறவும் செய்யத்தக்கதாக பாபிலோனுக்கு அனுப்பின என்று உங்கள் மீட்பரும் உங்கள் கர்த்தர் சொல்கிறார். எதற்காக செய்கிறார்னா, தன்னுடைய பவரை காட்டுறது. ராஜா இருக்கார், அவர் பவரை காட்டும்.
ஒரு மினிஸ்டர் இருக்கிறார், அவர் பவரை காட்டுறார். சரி, நாலாவதாக இங்க ஒரு டபுள் அழிவை நான் உங்களுக்கு காட்ட போறேன். டபுள், இரண்டு இரட்டிப்பான அழிவு. ஏசாயா 47வது அதிகாரம் 9வது வசனம். 47:9. சந்தான சேதமும் விதையெடுப்புமாகிய இரண்டும். இங்க யுத்தத்துக்கு போகிற ஆண்கள் எல்லாம் போறாங்க. போறதுனால அழிவுல இவங்கெல்லாம் மறிச்சு போயிடுறாங்க, அங்கேயே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தான சேதம். இது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா கொடுத்துருக்கு, தமிழ்ல புரியல அவங்களுக்கு. லூஸ் ஆஃப் சில்ட்ரன், லாஸ் ஆஃப் சில்ட்ரன், பிள்ளைகள் இல்லாம போயிடுறாங்க, விதவையாகிறாங்க. 10வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். உன் துன்மார்க்கத்திலே திட நம்பிக்கை இருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்று உன் ஞானம் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை உன் இருதயத்திலே சொன்னாய். பெருமை என்ன செய்யுதுன்னா அழிச்சது. 11வது வசனத்தை பாருங்க. ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கே இருந்து உதித்தது நீ அறியாய். விக்கணமும் உன்மேல் வரும். எல்லாமே கோபத்தின் ஆயுதத்துல வந்து அழுக நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, 4 குறிப்பை காமிச்சிட்டு உங்களுக்கு 5வதாக ஒரு குறிப்பை பார்க்க போயிடும். எடுத்துக்கொள்ளாம எரேமியா 50வது அதிகாரம், ஆண்டுடைய கோபத்தின் ஆயுதம். 50:25. கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து, சொன்னேன் பாத்தீங்களா, அவர் ஆயுதம் வச்சிருக்காரு, அந்த ஆயுதத்தோடு தான் வர்றாரு. அது ஒரு ஜோடு குதிரை அப்படின்னு காமிச்சேன். வந்து டபுளான அழிவை கொடுத்தாரு. இப்ப கோடவுனுக்குள்ள போகிறோம். இந்த கோடவுனை பொறுத்த உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் பார்த்துருக்கேன். ஒரு ஷோரூம் போகிறோம், அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த இதோட ஒரு சூப்பரான இதை நான் வச்சிருக்கேன், எங்க கோடவுன்ல இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு, நடந்தே போயிடலாம், வாங்க சார் கூட்டிட்டு போவோம். எப்பா நமக்கு தலை சுற்று, இவ்வளவு தூக்கி உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. ஷோரூம்ல கொஞ்சம் தான் வைக்க முடியும். அதுபோல தம்முடைய ஆயுத சாலையை திறந்து தம்முடைய சின்னத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தார். இது கல்தேயர் தேசத்திலே செயல் கர்த்தராகிய ஆண்டவர் செய்கிற கிரியை. கிரியையில அவர் குடவுன்ல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த ஆயுதத்தை சிலர் அவர் யூஸ் பண்றாரு பார்க்கணும். 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாபிலோனுக்கு விரோதமாய் வரும்படி வில் வீரரை அலையுங்கள், வில் வளைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் அதற்கு விரோதமாக சுற்றிலும் பாலையுங்கள், ஒருவரையும் தப்ப விடாதீர்கள். அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை அவனுக்கு சரி கட்டுங்கள். அது செய்கிறதெல்லாம் அதற்கு செய்ய, அது இஸ்ரேலை கர்த்தருக்கு விரோதமாக இடும்பு செய்தது. அது இஸ்ரேல் பரிசுத்தராய கர்த்தருக்கு விரோதமாக செய்ததுனால ஆண்டவர் கோபம் வருது. ஆண்டவர் தன்னை ஒரு கனம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பார். அது கல்தையர்னால பாபிலோனால இருந்தாலும் சரி, எகிப்தரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவார். பார்வோனுக்கு தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தணும். பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. இந்த கடினப்படும் பொழுது அவன் என்ன செய்யறான்னா மறந்துடுறான். இந்த ஜீவனுள்ள தேவன் இதெல்லாம் செய்தாரே அப்படின்றத அவன் மறந்துடுறான். சரி, கடைசியாக ஒரு வார்த்தையை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அது என்னன்னா யோபு எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 18வது அதிகாரம் 18-15. அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போனதுனாலே பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும், கந்தகம் அவன் வாசஸ்தலத்தில், பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும். இந்த பயங்கரங்கிறது என்னன்னா ஒரு வகையான உணர்ச்சி. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம அவர் எப்படி பார்க்கிறோம்னா, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர் அப்படின்னு நம்ம ஒரு உறவுல இருக்கிறோம். ஆனா இவங்களுக்கு என்னன்னா பயங்கரம், இது உள்ள வந்துருச்சுனா சோழி முடிஞ்சிருச்சு. யாராலையும்
காப்பாற்ற முடியாது. 18வது வசனத்தை வாசிங்க. அவன் வெளிச்சத்தில் இருந்து இருளிலே துரத்தி விடப்படுகிறான். வெளிச்சங்கிற ஒரு தன் நம்பிக்கை. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, நான் என்னால எல்லாம் செய்ய முடியும், நான் என்னால செய்ய முடியும். ஆனா அவன் துரத்தி விடப்படுகிறான். பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான். முடிஞ்சிருச்சு. நமக்கு பூலோகத்துல இங்க கண்களை மூடும் போது பரலோகத்துல அப்படியே கண்களை திறக்கும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கார். கிரீடங்கள், நித்திய ஜீவன் நமக்கு இருக்கு. ஆனா தேவ கோபத்தில் இருக்கிறவங்களுக்கு தள்ளி விட்டோம். ஜெபிச்சு முடிப்பாமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு மொழியை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.